வணக்கம். காங்கிரஸ் கட்சியை இந்தியாவிலிருந்து தடை செய்யப்பட வேண்டும். ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே 2 பேருமே உடனடியாக கைது செய்து விசாரிக்க வேண்டும். இது தொடர்பான மனு ஒன்று மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எதற்காக இவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள்? யார் தாக்கல் செய்திருக்கிறார்கள்? இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு எழுந்தானே. யார் தாக்கல் செய்வார்? ஆர்எஸ்எஸ் தான் இதை தாக்கல் செய்திருக்கிறது. ஏனென்றால் ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் அவர்களோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய இன்னபிற எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாரும் இணைந்து மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்குகளை திருடினார்கள் என்கிற ஆதாரத்தை வெளியிட்ட போது பதட்டத்தின் உச்சிக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் வேறு வழியில்லாமல் இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியை எப்படியாவது தடை செய்ய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பவருடைய பெயர் என்ன தெரியுமா? சதீஷ் குமார் அகர்வால். இவர் யாருன்னா முன்னாள் இந்து மகா சபையினுடைய ஒரு மிக முக்கியமான தலைவர். யாரையெல்லாம் ஆர்எஸ்எஸ்காரன் அனுப்புகிறான் பாருங்களேன். கேடு கட்டவங்களாக இருப்பானுங்க போல இருக்கு. அங்கே போய் என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்ஐஆர் என்று சொல்வார்கள், அதாவது எஸ்ஐடி என்று சொல்வார்கள், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். இதை வைத்து மல்லிகார்ஜுன கார்கேவையும் ராகுல் காந்தியையும் விசாரிக்கணும் அப்படின்னு அந்த மனுவில் தாக்கல் செய்திருக்காங்க. போதாமல் 2வது விஷயம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய கட்சி அது ஒரு கட்சி என்பதையே நீக்கம் செய்து அதற்கு ஆயுள் கால தடை விதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனுவோட உள்ளே போயிருக்கிறாங்க. நான் இந்த நேரத்தில் ஒரு செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏன் எவ்வளோ பயப்படுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் நேற்றைக்கு ராகுல் காந்தி பீகாரில் தேர்தல் இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய வாக்காளர் திருத்த பட்டியலுக்கு எதிராகவும் வாக்கு திருட்டு குறித்தும் ஒரு நீண்ட பேரணியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் மோடியும் பீகாருக்கு சென்றிருக்கிறார். ஆனால் பீகாருக்கு சென்ற மோடிக்கு ஆட்கள் இல்லை, கூட்டம் இல்லை, பரிதவித்து போயிருக்கிறார்கள். ஏன்னா பீகார் மக்கள் முழுமையாக ராகுலுக்கு பின்னால் அணிதிரண்டு இருக்கக்கூடிய காட்சி. போதாக்குறைக்கு நீங்கள் நேற்றுக்கு ஒரு காட்சியை நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டிற்கு, குறிப்பாக திருநெல்வேலிக்கு அமித்ஷா, நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்தார். வந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பொதுக்கூட்டத்தில் 3/4 இடங்கள் காலி சேர்களாக இருந்ததை வீடியோகளாக நம்ம பார்த்தோம். அதுவும் ஒரு சில நொடிகள் நீங்கள் பாருங்களேன். இது நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய விஷயம். யார் வந்திருக்கிறா? இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர், பாஜகவினுடைய 2வது மிக முக்கியமான தலைவர். சரியா? அமித்ஷாவும் மோடியும் தமிழிசை சவுந்தரராஜனும் வானதி ஸ்ரீனிவாசனும் எல்லாரும் சேர்ந்து இங்கே என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? உலகிலேயே மிகப்பெரிய உறுப்பினர்களை கொண்ட கட்சி எங்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? ஆனால் அந்த கட்சிக்கு ஆட்கள் இல்லை. அமித்ஷா பேசும்போது மேடையில் ஆட்கள் இல்லை. எப்படி இருப்பார்கள்? எப்படி இருப்பார்கள்? தமிழ்நாட்டுக்காரன் திருடுனா அப்படின்னு சொன்னது யார்? அதை தமிழ்நாட்டு மக்கள் மன்னிப்பார்களா? தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டேன், நீ நாங்கள் சொல்கிறத கேளு, அப்போ தான் நான் கொடுப்பேன்னு சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் மன்னிப்பார்களா? நீட்டை மறந்து விடுவார்களா? நீட்டில் நடக்கக்கூடிய மரணங்களை தமிழ்நாட்டு பெற்றோர்கள் மறந்து விடுவார்களா? எதை மறப்பார்கள்? எதையும் மறக்க மாட்டார்கள். இவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து அநீதி இழைத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அதையெல்லாம் தமிழ்நாட்டுக்காரங்க மறந்துடுவாங்களா? அதனால தான் அமித்ஷாவின் ஒரு கூட்டத்துக்கு பிரியாணி கொடுக்குறேன், நீ சரக்கு கொடுக்குறேன், என்ன வேணாலும் கொடுக்குறேன் வாங்கடான்னு சொன்ன பிறகு இல்லை, ஒன்றும் இல்லை, உங்களுக்கெல்லாம் தெரியும், இங்கே நம்ம ஒரு முருகன் கோயில் இல்லையா, மதுரைக்கு பக்கத்தில் திருப்பரங்குன்ற முருகன் கோயிலில் ஆட்கள் செட் பண்ணாங்க இல்லையா, அந்த அளவுக்கு ஆட்களை கூட அமித்ஷாவுடைய கூட்டத்திற்கு இந்த முறை அவங்களால கூட்ட முடியலை. அப்படின்னா மோடி, அமித்ஷா, பாஜக குறித்து இந்தியா முழுவதும் மக்களுடைய எண்ணங்கள் எவ்வளோ வேகமாக மாறிவிட்டன. நம்ம ஏற்கனவே சொன்னோம், ராகுல் காந்தி அவர்களுடைய ஒரு பேச்சு பல மில்லியன் இந்திய மக்கள் பார்க்கும்போது மோடியினுடைய சொந்த யூடியூப் சேனலில் மோடி பேசுனது 1 லட்சம் பேர் கூட பார்க்க முடியாத அளவிற்கு மோடி பிம்பம் சுக்கு நூறாக உடைந்திருக்கிறது என்பது. இப்போ இதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் தான் காரணம். இதில் வேற அமித்ஷா திருநெல்வேலியில் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? உதயநிதி ஸ்டாலின் முதல்வராவதை தடுப்போம் அப்படின்னு. அதாவது உங்களுக்கு எத்தனை காலம் இனி இந்தியாவில் இருக்க முடியும் அப்படிங்கிறத யோசிங்க. உங்களுடைய பொறுப்புகள் எவ்வளவு சீக்கிரம் போகிறது அப்படிங்கிற பதட்டத்தில் என்னெல்லாமோ பேசுகிறீங்க. உங்களை முதலில் இந்திய மக்கள் இனி ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிறத முக்கியமான விஷயம்.
உதயநிதி அவர்களை முதல்வராகவோ இந்தியாவுடைய பிரதமராகவோ ஏற்றுக்கொள்வதை தமிழ்நாட்டு மக்களும் இந்திய மக்களும் பார்த்து கொள்ளட்டும். அவர் தேர்தலில் நிற்பார் இல்லையா? அவர் வாக்கு திருடி அல்லது தேர்தலில் தில்லுமுள்ளு பண்ணி அவர் வெற்றி பெற்றாரா? இல்லையே. அவர் நேர்மையாக திருவல்லிக்கணையில் நின்று வெற்றி பெற்றவர் தானே. அப்படி திரும்பவும் அவர் நிற்பார், அவர் வெற்றி பெறுவார். அது வெற்றியா இல்லையா அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணட்டும். ஆனால் உங்களுடைய வெற்றி என்பது எப்படிப்பட்டது? இன்றைக்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது அல்லவா? நீங்கள் இங்கே பேசுகிறீங்க, நாங்கள் விடமாட்டோம். எது முக்கால்வாசி காலி செயர்களை வச்சுக்கிட்டு உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக இனிமேலாம் முதலமைச்சராக மாட்டேன்லாம் சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் எப்படிங்க பார்ப்பாங்க? முதல்ல யோசிச்சு பாருங்கள். அப்போ ஒட்டுமொத்தமாக என்ன அப்படின்னா, மோடியினுடைய பிம்பம், அமித்ஷாவினுடைய பிம்பம், ஆர்எஸ்எஸ் ஊதி பெருக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த பிம்பம் எல்லாம் இந்தியா முழுவதும் சுக்கு நூறாக உடைந்திருக்கிறது. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த, இந்தியாவுடைய இன்றைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த, பல உயிர்களை இந்த நாட்டிற்காக தியாகம் செய்த காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய மகத்தான கட்சியை தடை பண்ணணும், ராகுல் காந்தியை மல்லிகார்ஜுன கார்கேயும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போகிற அப்படின்னா நீ கடைசி கட்டத்தில் இருக்கிற. உனக்கு தெரியுது இனி கொஞ்சம் நாள் தான், இனி அவ்வளவுதான், எல்லாரும் சேர்ந்து நம்மளை முடிச்சுட்டாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படிங்கிற உச்சகட்ட பதட்டம் உங்களை தொற்றி கொண்டிருக்கிறது. அதனால தான் ஒரு கட்சியே தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஆனால் இது நடக்குமா? இது நடக்குமா? உண்மையிலேயே நான் சொல்கிறேங்க, இந்தியாவில் இன்றைக்கும் மிகப்பெரிய கட்சி என்பது காங்கிரஸ் தான். நீங்கள் 2014 இதுவரைக்கும் நடந்த தேர்தலினுடைய ஸ்டாட்டிக்ஸ் வச்செல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா முழுக்க தேர்தல் ஆணையத்தினுடைய ஆதரவோடு நடைபெற்ற தேர்தலில் என்ன ஸ்டாட்டிக்ஸ், அதை வச்சு யார் பேச முடியும்? அந்த புள்ளி விவரங்களை யாராவது, ஏன்னா எல்லாம் தான் பொய்ன்னு அப்படிங்கிறது அம்பலமாகிருச்சு எனக்கு. உண்மையில் இன்றைக்கும் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வலுவான கட்சி, பெரிய கட்சி என்றால் காங்கிரஸ் தான். இந்தியாவுடைய எந்த பகுதியில் நின்றாலும் வெற்றி பெறுவதற்குரிய ஒரே தலைவர் ராகுல் காந்தி தான். மோடி தமிழ்நாட்டில் நிற்கட்டு போவேன், இல்லை கேரளாவில் நிற்கட்டு பார்ப்பேன், இங்கே எங்கேயாவது நிற்கட்டு பார்ப்பேன், பஞ்சாபில் போய் நிற்கட்டு பார்ப்பேன். மோடியால் அப்படியெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் ராகுல் காந்தி ஜம்மு காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரையிலும் எந்த தொகுதியில் நின்றாலும் வெற்றி பெறுவார். அதுதான் தலைவர் என்று சொல்லக்கூடியது. அந்த மக்கள் தலைவருடைய செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் அதிகரித்து கொண்டிருக்கிறது. பொறுக்க முடியாதவர்கள் கோர்ட்டுக்கு போவாங்க. ஏன்னா மீண்டும் சொல்கிறேன், எப்போதுமே அணையப்போகும் நெருப்பு ஆளி கத்தி கொண்டிருக்கும். அப்படித்தான் பாஜகவினுடைய நிலைமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.